தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்துள்ள நிலையில் இன்னும் எவ்வளவு மணி நேரம் மழை தொடரும் வாய்ப்புகள் உள்ளது என்பது குறித்து வானிலை ஆய்வு மைய தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அவர்களிடம் பேசலாம். சார் வணக்கம். தென் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அதோட தீவிரத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் சார்? அதாவது நமக்கு வடகிழக்கு பருவமழை காலத்துல டிசம்பர் மாதத்தில் இருக்கும் பொழுது ஐடி சீசன் சொல்லுவாங்க. அதாவது பூமியோட வடபகுதியிலிருந்து நிலநடுக்கோட்டை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய வடகிழக்கு திசை காற்றும் தென் பாதையிலிருந்து வீசக்கூடிய தென்கிழக்கு திசை காற்றும் சந்திக்கின்ற பகுதி. இது கிட்டத்தட்ட 3 டிகிரி லேட்டிடியூட் என்று அச்சரேகை என்று சொல்லக்கூடிய அந்த லேட்டிடியூட்ல இருக்கும். இந்த ஐடி சீசன்ல காற்றின் திசை வேறுபாடு காரணமாக ஈஸ்டர்லி சர்ஜ் என்று இருக்கும் பொழுது கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய ஈஸ்டர்லி வேவ்ஸ் காரணமாக வளிமண்டல கீழிறக்கு சுழற்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அது நேற்று இலங்கைக்கு தென்கிழக்கு இருந்தது, அது மேற்கு திசையில் நகர்ந்தது. இப்போ அந்த இதுல ஈரப்பதம், காற்றினுடைய குவிதல் மற்றும் மேல் நோக்கிய வேகம், வெர்டிகல் வெலாசிட்டி இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இப்ப நல்ல கனமழை பெய்யக்கூடிய சூழ்நிலையை அங்க பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 70 mm என்ற அளவுல நமக்கு அங்க இடத்துல டோட்டல் பிரசிட்டபிள் வாட்டர் என்று சொல்லக்கூடிய நீர் குவிதல் அதிகமா அந்த பகுதியில் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தால மெதுவாக நடந்து கொண்டிருக்க 24 மணி நேரத்துல நமக்கு பாத்தீங்கன்னா இலங்கையோட கிழக்கு தென்கிழக்கு பகுதியிலிருந்து மெதுவாக குமரிக்கடல் பகுதிக்கிட்ட வந்திருக்கு. ஸோ மெதுவாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது நமக்கு கிழக்கு பகுதியில் இலங்கை இருக்கிறது, மேற்கு பகுதியில் நிலப்பகுதி இருக்கின்ற பொழுது அந்த கர்வேச்சர் வொர்டிசிட்டி என்று சொல்லக்கூடிய வளைவு தன்மையும் கிடைக்கிறது. காற்றினுடைய குவிதல் இருக்கிறதுனால தான் இப்போ கனமழை அங்கே பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நமக்கு இது தற்பொழுதைய நம்ம கணிப்பு படிக்கும் போது அடுத்த 2 தினம் நாளையும் தொடரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் நம்ம.